வெல்கம் டு மெட்ரிக் ஃபார் சிஎஸ். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி சர்ச். சர்ச்சிங்னா என்ன? ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்லேருந்து கிவன் வேல்யூஸு எந்த பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சர்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சர்ச்சிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நாம் இங்கே யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச்னா என்ன? பைனரி சர்ச் அப்படிங்கிறது ஆஃப் இன்டர்வல் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இல்லை நம்ம ஃபைன் பண்ண போடுற சர்ச்சிங்கில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு பிரித்து நம்ம சர்ச்சிங் கண்டினியூ பண்ணுவோம். அதனால் இதுக்கு பேர் ஆஃப் இன்டர்வல் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பர்பஸுக்காக பைனரி சர்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து எந்த பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த பைனரி சர்ச்சை யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை சின்னதாக இல்லை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் தனித்தனியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஃபைனலாக எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட். அந்த மெத்தடை தான் நம்ம பைனரி சர்ச்சில் யூஸ் பண்ண போகிறோம். பைனரி சர்ச்சோட ப்ரொசீஜர் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் பார்க்கலாம் வாங்க. ஸோ பைனரி சர்ச்சில் மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேலேருந்து எந்த எலிமெண்ட்டோட பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த எலிமெண்ட்டை பிக் பண்ணணும். அதுக்கு பேர் தான் சர்ச் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த அரேலேருந்து மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிப்போம். அப்போ சர்ச் எலிமெண்ட் நமக்கு என்னன்னு தெரியும், அரேயில் இருக்க மிடில் எலிமெண்ட் என்னன்னு தெரியும். அந்த மிடில் எலிமெண்ட்டும் சர்ச் எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா மிடில் எலிமெண்ட்டோட இன்டெக்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ணிட்டு இருக்க சர்ச் எலிமெண்ட்டாக இருக்கும். அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா இப்போ ஸ்டெப் 2க்கு போகும். அதாவது சர்ச் எலிமெண்ட்டும் மிடில் எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா சர்ச் எலிமெண்ட் மிடில் எலிமெண்ட்டை விட லெஸராக இருக்கா இல்லை கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கும். அதாவது சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு பார்க்கும். இப்போ சர்ச் எலிமெண்ட் வந்து மிடில் எலிமெண்ட்டை விட பெருசாக இருந்தது அப்படின்னா நாம் எந்த பக்கம் சர்ச்சிங்கை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னா மிடில் எலிமெண்ட்டோட ரைட் சைடு வந்து கண்டினியூ பண்ணுவோம். இது ஸ்டெப் 2. இல்லை சர்ச் எலிமெண்ட் வந்து மிடில் எலிமெண்ட்டை விட ஸ்மாலராக இருந்தது அப்படின்னா பாருங்க, பெருசாக இருந்தால் ரைட் சைட் கண்டினியூ பண்ணுவோம். லெஸராக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிடில் எலிமெண்ட்டோட லெஃப்ட் சைடு தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சர்ச்சிங்கை கண்டினியூ பண்ணுவோம். அப்போ கொடுத்துருக்க கிவன் அரேலேருந்து ஆஃப் இன்டர்வல் மிடிலை கண்டுபிடிச்சு மிடிலுக்கு லெஃப்ட் சைடா ரைட் சைடா இப்படியே நம்ம ஃபர்தராக என்ன பண்ணிட்டே போவோம்னா டிவைட் பண்ணிட்டே போவோம். ஸோ இதுதான் இடைவெளி தேடல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆஃப் இன்டர்வல் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம். பைனரி சர்ச்சில் ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ அரேயில் மொத்தம் டோட்டலாக 10 வேல்யூஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரேவை அரேஞ்ச் பண்ணணும் அசெண்டிங் ஆர்டரில், அதாவது ஷார்ட் பண்ண போகிறோம். அப்போ கொடுத்துருக்க கிவன் அரேயில் என்ன வேல்யூ இருக்குது? 50, 70, 94, 40, 90, 20, 80, 92, 30, 60 அப்படின்னு சொல்லி 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 92, 94 அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு அரேன்னு சொல்கிறோம். அப்போ அரே அப்படின்னா இட்ஸ் கமாண்ட்ஸ் ஃப்ரம் 0. அரேயோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0ங்கிற இன்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். அப்போ 0 இன்டெக்ஸில் 20, இன்டெக்ஸ் 1ல் 30 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டான 94 வந்து அரேவோட 9th பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் எண்ட் வித் 9ல் ஸ்டோர் ஆகும். இப்போ லோ வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0ங்கிற பொசிஷன் லோவாகவும் தென் 9 வந்து ஹைங்கிற வேல்யூவை எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்டெப் 1க்கு மூவ் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒரு சர்ச் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த அரேயில் நம்ம எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா 30 அப்படிங்கிற எலிமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம். ஓகே, அடுத்து மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட் டிவைட் பை 2. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னா நீங்கள் 20, 30, 40 இதை ஆட் பண்ணக்கூடாது. அதோட
எத்தனை எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். அப்ப டோட்டலா நமக்கு 0லேருந்து 9 வரைக்கும் ஆட் பண்ணீங்கன்னா 10 எலிமெண்ட் இருக்கு இந்த அரேல. அப்ப 10 டிவைட் பை 2 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். 5ங்கிறது இன்டெக்ஸ் வேல்யூ. 5 இன்டெக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன இருக்கு? 70 அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்கு. நம்ம சர்ச் எலிமெண்ட் என்னது? 30ங்கிறத நம்ம சர்ச் பண்ண போறோம். ஆனா நம்ம கண்டுபிடிச்ச மிடில் எலிமெண்ட் என்னது? 70. ஸ்டெப் 1ல அப்ப 2ம் ஈக்குவலான்னு செக் பண்ணுது. 30யும் 70யும் ஈக்குவலான்னு பார்த்தா 2மே நாட் ஈக்குவல். ஸோ நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஸ்டெப் 2க்கு மூவ் பண்றோம். ஸ்டெப் 2ல என்ன பண்றோம்? அதே மாரி லோ என்ன? ஹை என்ன? மிடில் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப லோவும், ஹையும் நமக்கு சேஞ்ச் பண்ண போறதில்ல. ஏன்னா அதே அரே தான், அதே வேல்யூ தான். ஸோ இப்ப லோ வந்து நமக்கு என்னவா இருக்க போது? 0வா இருக்க போது. ஹை வந்து 9ஆ இருக்க போது. மிட் வந்து மாறும். அப்ப மிட் கண்டுபிடிக்கிறதுக்கு லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ டிவைட் பை 2. லோ வந்து 0, ஹை வந்து 9. 9 மைனஸ் 0 9 கிடைக்கும். டிவைட் பை 2 போட போறோம். அப்ப 9 பை 2 4.5 கிடைக்கும். இந்த 5ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். ஃபிராக்ஷனல் பார்ட். அத இக்னோர் பண்ண சொல்லிட்டோம். அப்ப நமக்கு இன்டிஜர் போர்ஷன் என்ன இருக்கு? இங்க 4 இருக்கு. அப்போ 4ங்கிற இன்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 60 அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்கு. இப்ப இந்த 60 தான் நமக்கு என்னவா இருக்கும்? மிட் வேல்யூவ ஆட் பண்ண போகுது. அப்ப லோ வந்து 0வாவும், ஹை வந்து 9ஆவும் இருக்கப்ப, மிட் வந்து இன்டெக்ஸ் 60. 4 இன்டெக்ஸ் 4ல இருக்கு. 60ங்கிற வேல்யூ வந்து நமக்கு மிட் வேல்யூவா இருக்கும். ஸோ அப்ப இங்க நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் என்னது? 30. ஸோ அப்ப 30 வந்து மிட்ட விட லெஸ்ஸரா, கிரேட்டரான்னு பார்க்குறோம். ஸோ 30 வந்து மிட் வேல்யூவோட 60ய விட லெஸ்ஸா இருக்கிறதுனால, நம்ம ஃபர்தரா சர்ச்சிங்க எந்த சைடு கன்டின்யூ பண்ண போறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு கன்டின்யூ பண்றோம். லெஃப்ட் ஆஃப். அப்ப ரைட் சைடு என்ன ஆகும்? ரைட் சைட இக்னோர் பண்ணிடுவோம். அப்ப ரைட் சைடு இக்னோர் பண்ணா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்ல. என்னது? ரைட் சைடு தான் நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஹை வேல்யூ நமக்கு ரைட் சைடு இருக்கு. இப்ப நம்ம சர்ச்சிங் எந்த சைடு கன்டின்யூ பண்ண போறோம்? லெஃப்ட் சைடு கன்டின்யூ பண்றோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்? ஹை வேல்யூவ சேஞ்ச் பண்ணணும். ஹை வேல்யூ இப்ப எந்த பக்கம் மூவ் ஆக போகுது? லெஃப்ட் சைடு இருக்க இந்த 20, 30, 40, 50, 60. 60ங்கிறது மிட். ஸோ மிட்டுக்கு லெஃப்ட் சைடு நம்ம சர்ச்ச கன்டின்யூ பண்றதுனால, ஆட்டோமேட்டிக்கா ஹை வேல்யூ தூக்கி எந்த பக்கம் மாத்த போறோம்? லெஃப்ட் சைடு மாத்த போறோம். ஸோ அப்ப அது எப்படி பண்ணலாம்? இப்ப நம்ம சர்ச்சிங் வந்து 20, 30, 40, 50, 60 இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச நியூ அரே. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம சர்ச்ச கன்டின்யூ பண்ண போறோம். இப்ப லோ வேல்யூ என்னவா இருக்கு? லோ வேல்யூ 0வா இருக்கு. ஸோ நம்ம இப்ப என்ன மாத்த போறோம்? ஹைய மாத்துறோம்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஹைய மாத்துறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? மிட் மைனஸ் 1. ஸோ லாஸ்ட் இதுக்கு முன்னாடியான ப்ரீவியஸ் சர்ச்ல மிட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? மிட் வேல்யூ 4 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? இங்க இருக்கு பாருங்க. மிட் வேல்யூ 4 இருக்கு. அப்ப மிட்டோட -1 பண்ணோமா, அதான் நம்மளோட நியூ ஹை. அப்ப மிட் -1 என்னது? 3. அப்ப 3ங்கிற இன்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்கு? 50. அப்ப நமக்கு இது வந்து இந்த 0 இன்டெக்ஸ் லோவாவும், 3ங்கிறது நமக்கு ஹையாவும் கிடைச்சிருக்கு. இப்ப எந்த எலிமெண்ட்ட சர்ச் பண்றோம்? 30 அப்படிங்கிற எலிமெண்ட். ஸோ இப்ப இதுதான் நமக்கு என்னது? சர்ச் எலிமெண்ட்டா இருக்க போகுது. இப்போ நம்ப செக் பண்ணுங்க. நமக்கு மிட் என்ன கிடைச்சிருக்கு? மிட் வேல்யூ படி இப்ப மிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது நியூ சர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இங்க மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அகைன் அதே ஃபார்முலா தான். லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ டிவைட் பை 2 போடுங்க. லோ சேஞ்ச் ஆகல. 0வா தான் இருக்கு. ஹை மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. 3ன்னு சொல்லிட்டு. அப்ப 3 மைனஸ் 0 என்னது? நமக்கு 3 தான் கிடைக்கும். 3/2 பண்ணுங்க. 1.5 முன்னயே சொன்னோம் ஃபிராக்ஷனல் போர்ஷன் தான் இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்ப நமக்கு இன்டிஜர் என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு. அப்ப மிட்டோட வேல்யூ என்ன இப்ப? 1. ஸோ 1ங்கிற இன்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 30. இதுதான் இப்ப நம்மளோட நியூ மிட். மிட்டோட வேல்யூ 1. அதுல இருக்க எலிமெண்ட் 30. நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் என்னது? 30. அப்ப மிட்டும் 30. சர்ச் பண்ற எலிமெண்ட்டும் 30. ஸோ அப்ப 2மே என்னவா இருக்கு நமக்கு? ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்ப மேட்ச் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இதே ஹோல் அரே 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 92, 94 இந்த ஹோல் அரேல இப்ப நான் சர்ச் எலிமெண்ட்ட மாத்தப் போறேன். முன்ன வந்து 30 வச்சு பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 30 வைக்காம கொஞ்சம் ஹையஸ்ட் வேல்யூவா 90ங்கிற வேல்யூ எடுத்து நம்ம அதே சர்ச் எலிமெண்ட்ட எக்ஸாம்பிள் 2 செகண்ட் ஐட்ரேஷன் பார்க்கலாம். இப்ப லோ வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஹை வேல்யூ சேஞ்ச் பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மிட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகாது. மிட் வந்து நமக்கு 4 தான் கிடைக்குது. அப்ப சர்ச் எலிமெண்ட் என்ன குடுத்திருந்தேன்?
சர்ச் எலிமெண்ட் வந்து 90 அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தோம். ஸோ மிட் 4ல என்ன இருக்கு? 60 இருக்கு. அப்ப 60 வந்து நமக்கு பிட்டா இருக்க போது. லோ வேல்யூ தெரியும் நமக்கு. ஹை வேல்யூ தெரியும். மிட் வேல்யூவும் தெரியும். ஆனா சர்ச் எலிமெண்ட் இப்ப என்ன குடுத்துருக்கோம்? 90. அது இன்டெக்ஸ் 7ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்ப இன்டெக்ஸ் 7ல ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால, அ ஸ்டெப் 1ல பாருங்க. ஸ்டெப் 1ல என்ன பண்ண போறோம்? அரேவோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட் எடுத்து டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட்டு வந்தது இல்லையா? அதே ஸ்டெப் 1 தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ, அப்ப அதே ஸ்டெப் 1 வந்து நமக்கு என்ன ஆகும் இங்க? ஸோ, இங்க நமக்கு 70 இருக்கும். ஸோ, 70 வந்து நம்ம சர்ச் எலிமெண்ட்டுக்கும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். ஈக்குவல் கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்க மூவ் ஆகும்ன்னு சொன்னோம்? சர்ச் எலிமெண்ட்டோட லெஃப்ட் சைடா, ரைட் சைடான்னு சர்ச் பண்ண போறோம். இப்ப சர்ச் எலிமெண்ட் வந்து நமக்கு 90 இருக்கு. மிட் வந்து நமக்கு என்ன இருக்கு? 60 இருக்கு. அப்ப சர்ச் எலிமெண்ட் வந்து மிட்ட விட ஹையரா இருக்கு. பாருங்க 90 இஸ் கிரேட்டர் தென் 60. சர்ச் எலிமெண்ட் மிட் எலிமெண்ட்ட விட கிரேட்டரா இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ண போறோம்? லெஃப்ட் ஹாஃப வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாவே இக்னோர் பண்ணிட்டு, நம்ம எந்த சைடு சர்ச் கன்டின்யூ பண்ண போறோம் அப்டின்னா, ரைட் சைடு கன்டின்யூ பண்ண போறோம். இப்ப ரைட் சைடு கன்டின்யூ பண்றதுனால என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்? இப்ப லோ வேல்யூ எங்க இருக்கு? லெஃப்ட் சைடு இருக்கு. நம்ம லெஃப்ட்டயே ஃபுல்லா இக்னோர் பண்ணிட்டோம் அப்டின்னா, அப்புறம் புதுசா என்ன கண்டுபிடிக்கணும்? நியூவா வந்து லோவ கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம சர்ச்சிங் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது? மிட் வேல்யூக்கு ரைட் சைடு மூவ் பண்ண போறோம். அப்ப 60, 70, 80, 90, 92, 94 இந்த வேல்யூஸ வச்சு தான் நம்ம புதுசா சர்ச்சிங் என்ன பண்ண போறோம்? கன்டின்யூ பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் வாங்க. இப்ப பாருங்க. செகண்ட் ஐட்ரேஷனுக்கு அப்புறம் நம்மளோட அரே வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாறியிருக்கு. 60, 70, 80, 90, 92, 94 இந்த வேல்யூஸ் தான் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோங்கிற ரீசன் தெரியும். ஏன்னா சர்ச் எலிமெண்ட்ட விட மிட் வேல்யூ என்னவா இருந்தது? சின்னதா இருந்தது. சர்ச் எலிமெண்ட் பெருசா இருந்த காரணத்தினால நம்ம ரைட் சைடு மூவ் பண்றோம். அப்ப ரைட் சைடு மூவ் பண்றப்ப நமக்கு ஹை வந்து என்னவா இருக்கும்? ஸோ ஹை வந்து நமக்கு அதே 9 தான். ஸோ ஹை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல. ஹை ஆல்வேஸ் ரைட் சைடு இருந்தது. நம்ம சர்ச்சிங்கும் ரைட் சைடு கன்டின்யூ பண்ணோம். அப்ப நமக்கு எத சேஞ்ச் பண்ணணும்? ஸோ நம்ம லோவ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். இப்ப லோவ சேஞ்ச் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? மிட் பிளஸ் 1. ஸோ மிட் பிளஸ் 1 லாஸ்ட் டைம் மிட் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 4ன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப 4 பிளஸ் 1 என்ன வேல்யூ? மிட் லோ என்ன வேல்யூவா இருக்கு? இப்ப லோ வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஹை வந்து என்ன இருக்கு? ஹை வந்து 9 கிடைச்சிருக்கு. இப்ப மறுபடியும் புதுசா மிட் கண்டுபிடிக்கணும். அப்ப லோ பிளஸ் அதேதான். ஹை மைனஸ் லோ பை 2 போடுறோம். வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. லோ வந்து 5ன்னு கிடைச்சிருக்கு. ஹை வந்து 9 தென் அகைன் லோ வந்து 5 டிவைட் பை 2. இந்த 5 அப்படியே நமக்கு இங்க ரீட்டெயின் ஆகும். 9 மைனஸ் 5 டிவைட் சப்ட்ராக்ட் பண்ணோமா 4 கிடைக்கும். 4 டிவைட் பை 2 பண்ணோமா 2 கிடைக்கும். 5 பிளஸ் 2 என்ன கிடைக்கும்? 7. இப்ப நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 7. இதுதான் புதுசா நமக்கு கிடைச்சிருக்கு மிட் வேல்யூ. அப்ப நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் என்னது? 90ங்கிற எலிமெண்ட்ட நம்ம சர்ச் பண்றோம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க மிட் வேல்யூ 7 இன்டெக்ஸ்ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 90 எலிமெண்ட் இருக்கு. அப்ப மிட் வேல்யூவும் சர்ச் எலிமெண்ட் 2மே இப்ப ஈக்குவலா இருக்கு. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நம்ம எந்த எலிமெண்ட்ட கண்டுபிடிக்கணுமோ, அந்த எலிமெண்ட்ட நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணோம்? 7 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு நிமிஷம். இங்க ஒரு சின்ன தப்பு இருக்கு. ஏன்னா இங்க மிட் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? சர்ச் எலிமெண்ட் என்ன வச்சிருக்கோம்? சர்ச் எலிமெண்ட் 30 வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இது வந்து 60 இல்ல. இது 30. தென் மிட் வேல்யூ என்ன கிடைச்சது? மிட் வேல்யூ 1 கிடைச்சது இல்லையா? 1ல என்ன வேல்யூ இருக்கு? 30. அப்ப இங்க பாருங்க. இங்க சின்ன மிஸ்டேக் இருக்கு. 60 போட்டிருந்தேன் தப்பு. ஸோ மிட் வேல்யூவும் 30, சர்ச் எலிமெண்ட் 30. இங்க ஒரு மேட்ச் ஃபவுண்டு. ஸோ இப்ப நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணி பார்த்தோம். அப்ப நியூ வேல்யூ 90 எடுத்திருந்தோம். இன்டெக்ஸ் 7 கிடைச்சது. ஸோ 7ல இருக்க வேல்யூ வந்து 90. 90யும் 90யும் ஸோ நமக்கு மேட்ச் ஆயிருச்சு. அப்ப நமக்கு ரிட்டர்ன் 7 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து பைனரி சர்ச் ரன் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ நெறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இது பெரிய கொஸ்டினா இருக்கு. படிக்க முடியாது, டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இது வந்து படிக்கிறதே கிடையாது. அப்படியே ஸ்கிப் பண்றீங்க. ஆனா ஒரு டைம் கிளாஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்ப இதோட சம்மரி மட்டும் என்ன ரீகேப் மட்டும் என்னன்னு பார்த்தரலாம். ஸோ இதில யூஸ் பண்றது வந்து நம்ம ஹாஃப் இன்டர்வல் சர்ச்ன்னு சொல்றோம். என்ன மெத்தட் அப்படின்னா, டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா,
ஒரு பெரிய ப்ராப்ளத்த சின்னதா சிம்பிளிஃபை பண்ணிட்டு, அத தனித்தனியா ஒவ்வொரு பார்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, ஃபைனலா எல்லாம் ஒட்டுக்கா சேர்க்கிறதுனால நமக்கு அந்த அல்காரிதம் டைம்க்குள்ள ஈஸியா முடிக்க முடியும். ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால டிவைட் அண்ட் கான்க்வயர் அல்காரிதம் யூஸ் பண்றோம். இதுல மொத்தம் 3 ஸ்டெப் யூஸ் பண்றோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3ன்னு சொல்லியிருக்கோம். ஸ்டெப் 1ல நம்ம சர்ச் எலிமெண்ட்டும், மிடில் எலிமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கும். ஈக்குவலா இருந்தா அந்த இன்டெக்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸ்டெப் 2 ஈக்குவலா இல்லங்கிறப்ப ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ல ஏதாவது ஒண்ண நமக்கு ரன் பண்ணோம். ஸ்டெப் 2ல வந்து சர்ச் எலிமெண்ட் மிட்ட விட லெஸ்ஸரா இருக்கா, கிரேட்டரா இருக்கான்னு பார்ப்போம். லெஸ்ஸரா இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு சர்ச் பண்ணுவோம். ரைட் சைடு ஸ்கிப் பண்ணுவோம். பெருசா இருந்தது, கிரேட்டரா இருந்தது அப்படின்னா லெஃப்ட் சைடு ஸ்கிப் பண்ணிட்டு ரைட் சைடு கன்டின்யூ பண்ண போறோம். இப்ப லெஃப்ட் சைடு கன்டின்யூ பண்றோம் அப்படின்னா ஹைய மாத்தி வைப்போம். ரைட் சைடு கன்டின்யூ பண்றோம் அப்படின்னா லோவ மாத்தி வைப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நிறைய குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் எலிமெண்ட் 30, லோ வேல்யூ வந்து 0 இன்டெக்ஸ், ஹை வேல்யூ வந்து 9ன்னு வைக்கிறோம். ஸோ ஸ்டெப் 1க்காக நம்ம மிட் எடுக்கிறோம். ஸோ மிட் எடுக்கிறப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிவைட் பை 2 போடுறோம். அப்ப 10/2 5 கிடைக்கும். 5 இன்டெக்ஸ்ல 70 இருக்கு. நம்ம சர்ச் எலிமெண்ட் 30, 30, 70 ஈக்குவல் கிடையாது. அப்ப ஸ்டெப் 1 வந்து ரன் ஆகாது. ஃபால்ஸ். ஸ்டெப் 2க்கு போகுது. ஸ்டெப் 2 போறப்ப அகைன் நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப லோ வந்து 0, ஹை வந்து 9ஆ இருக்கு. ஸோ மிட் வந்து லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ பை 2 போடுறோம். நமக்கு 9/2 4.5 கிடைக்கும். ஃப்ராக்ஷனல் போர்ஷன் 5 இக்னோர் பண்ணதுக்கப்புறம் மிட் வந்து நமக்கு 4ன்னு இருக்கும். 4 இன்டெக்ஸ்ல 60 இருக்கு. சர்ச் எலிமெண்ட் 30, 30 60 விட லெஸ்ஸா இருக்கனால லெஃப்ட் சைடு நம்ம சர்ச்ச கன்டின்யூ பண்ண போறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம எத மாத்தி வைக்கிறதா இருக்கும்? ஹைய வந்து மாத்தி வைக்கணும். அப்ப சர்ச் இந்த பக்கம் போகும். 20, 30, 40, 50, 60 இந்த வேல்யூஸ வச்சு தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அப்படி சர்ச் பண்றப்ப லோ வேல்யூ 0வா இருக்கு. அப்ப ஹைய தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஏன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்க்கு வந்திருக்கோம். ஹைய சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மிட் -1, மிட் 4, 4 - 1 3 கிடைக்கும். 3ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 50 அப்படிங்கிறது எலிமெண்ட் இருக்கு. தென் இப்ப மறுபடியும் லோ இந்த அரேக்கு மிட் கண்டுபிடிப்போம். அகைன் அதே ஃபார்முலா லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1ங்கிற இன்டெக்ஸ் கிடைக்கும். 1 இன்டெக்ஸ் நமக்கு என்ன இருக்கு? என்ன எலிமெண்ட் இருக்கு? 30 இருக்கு. தென் நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் என்னது? 30. 2மே நமக்கு என்னாச்சு? மேட்ச் ஆயிருச்சு. ஸோ இதுவும் 30யா இருக்கு. இதுவும் 30யா இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆன்ஸர் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, இன்டெக்ஸ் 1ங்கிறத குடுக்கும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் இதே எலிமெண்ட்ட வச்சு ரைட் சைடு எப்படி வந்து மூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே எலிமெண்ட் சர்ச் எலிமெண்ட் மட்டும் மாத்திருக்கேன். அப்ப 90ங்கிற சர்ச் எலிமெண்ட்டா எடுக்கிறோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்றோம். ஸோ ஃபாலோ பண்றதுனால 90ங்கிற சர்ச் எலிமெண்ட் மிட் வந்து 60 கிடைக்கும். 60 விட 90 பெருசா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் சைடு ஒமிட் பண்ணிட்டு ரைட் சைடு போவோம். ரைட் சைடு போறதுனால லோவ வந்து சேஞ்ச் பண்ண வைக்கிறதா இருக்கும். லோ வந்து மாத்துவோம். அப்ப நம்ம சர்ச்சிங் வந்து மிட்டுக்கு ரைட் சைட் போகும். அப்ப 60, 70, 80, 90, 92, 94 இந்த எலிமெண்ட்ட வச்சு நம்ம சர்ச் வந்து கன்டின்யூ பண்ணுவோம். அப்ப ஹை வந்து அங்கேயே தான் இருக்கு. நம்ம ஹைய டச்சே பண்ணல. லோ மாத்த போறோம். லோ மாத்துறதுக்கு ஃபார்முலா மிட் பிளஸ் 1 மிட் 4 இருக்கும். 4 பிளஸ் 1 5ன்னு கிடைக்கும். அப்ப லோ கிடைச்சிருச்சு. ஹை கிடைச்சிருச்சு. இப்ப மிட் கண்டுபிடிப்போம். அதே ஃபார்முலா 5 லோ வேல்யூ 9 வந்து ஹை வேல்யூ. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்ஸர் போட்டீங்கன்னா 7 அப்படிங்கிற மிட் இண்டெக்ஸ் கிடைக்கும். 7ல என்ன வேல்யூ இருக்கு? 90 இருக்கு. நம்ம சர்ச் பண்ண வேற எலிமெண்ட் என்னது? 90. ஸோ அப்ப 90 ஈக்குவல் டூ 90 மேட்ச் ஆயிடுச்சு. மேட்ச் ஃபவுண்ட் கிடைச்சதுனால நமக்கு 7 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணோம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருந்து அப்படின்னா, ஸோ நீங்க மெட்ரிக் ஃபார் சிஎஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.